வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோம்நாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2018 வெளியான அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. இந்த படம் வந்து சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்பலை. நானுமே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் போனேன். ஸோ அது வந்து ஒன்றும் எனக்கு என்னடா அது ஒரு நார்மலாக தான் இருக்கும் போலன்னு நினச்சி பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷத்தை நீங்கள் மட்டும் தாண்டிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீட் எட்ஜ் சைஃபை த்ரில்லர் படத்தை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. இது வந்து இந்த டீமில் இருந்து பகிரங்கமான ஒரு பெஸ்ட் வாட்ச் படம். ஓகே, ஸோ ஒரு முழு ரிவ்யூக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன நடக்கும், என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட வாழ்க்கை, ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஒரு கப்பலோட வாழ்க்கை ஒரு ஆக்சிடெண்ட் அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கையே ஒரு தலைகீழாக மாறுது. ஒரு பேரலிசிஸ் அட்டாக்கால் ஹீரோ பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு சின்ன அவங்க ஃப்ரெண்டு பொருத்தக்கூடிய அந்த சிப் அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ டீப்பான ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நார்மலாக இருக்கார். அவரோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அவர் இந்த கார் டிசைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயின் இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு ஒரு திருடங்க வராங்க. ஓகேங்களா? ஸோ திருடங்க நடக்குது. இது திருட்டு எல்லாம் நடந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த காரில். இந்த கார் எல்லாமே அப்போது என்னென்னா இன்னும் ஒரு அட்வான்ஸ்டாக போயிடுங்க. இப்போ இருக்கிற 2023 கிடையாது, ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக இருக்குது. ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கார் இருக்குது. ஒரு சைஃபையான ஒரு சூப்பரான ஒரு கார் இருக்குது. அதை ஹேக் நடக்குது. திடீர்னு ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆகலை. இந்த ஏஐக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் தாக்கப்படுறாங்க அவங்களோட மனைவி. அவங்க மனைவி இறந்த அப்புறமா இவருக்கும் ஒரு பேராலிசிஸ் அட்டாக் ஆகிருது. அவருக்கும் கை கால்கள் செயல் இழந்து போயிடுது. இந்த தருணத்தில் நம்ம ஹீரோவை அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இவரும் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அப்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லணும், ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் வந்து இவருக்கு ஒரு சிப் தராங்க. ஸோ அந்த சிப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் வந்து இது உன்னோட பிரெயினாக ஆக்ட் ஆகும். உன்னோட பிரெயின் சிஸ்டம், உன்னோட நெர்வஸ் சிஸ்டம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த நெர்வஸ் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுற மூலிமா உன்னால் மறுபடியும் எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து சரி இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. ஆனால் அதுக்கடுத்து சரி நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ரை பண்ணதுக்கப்புறமா அவரால் எழுந்து நடக்க முடியுது. ஆனால் அவர் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஃபாஸ்ட்டுக்கு அவரோட மூளை சிந்தனை இருக்குது. திடீர்னு அந்த ஏஐ அவங்க கூட குரல் மூலிமா பேசுது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இதை வச்சு நம்ம ஏன் கொலையாளை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொலையாள்களை தேடுறாரு. அதே மாதிரியே நடத்துகிறாரு. போலீஸோட கண்ணிலலாம் விரல விட்டு ஆறாரு. ஸோ இதில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டு தாங்க. இந்த படத்தோட ஃபைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒரு சீட் தரும் உங்களுக்கு. இப்படிலாம் ஃபைட்லாம் எங்கடா பண்ணுறீங்க, நம்மளோட அதில் வரவே மாட்டேன்தே அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபைட்லாம் பார்த்து தாங்க நம்ம ஆளுங்களே எடுக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆளுங்களே வந்துட்டு சரி இப்படி ஒரு ஃபைட்டு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு புதுசாக அந்த கேமரா ஆங்கிளை மாற்றுறது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களை பார்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் தருங்கிறது ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். கம்பல்சரி இது வந்து ஒரு ஒர்த்து வாட்சிங் படம். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்திலாம் கிடையாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணுமோ அந்தக்கான செக்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக அந்தந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கானுங்க. இது டைரக்டருக்கு ஒரு அருமையான ஒரு பாராட்டுக்கள். மியூசிக்கும் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து நம்ம ஆளுங்க போடுற மாதிரி நடந்தா பிஜிஎம், உக்காந்தா பிஜிஎம், தண்ணி குடிச்சா பிஜிஎம் அப்படிங்கிற கணக்கை தாண்டி எந்த இடத்துல என்ன வேணும் டீசெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா மஸ்ட் வாட்ச், பெஸ்ட் வாட்ச். அதே சமயம் அடல்ட் கண்டென்ட், ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு தான் பயந்துக்குவோம். திடீர்னு வீட்டு பக்கம் பார்த்தா என்னடா அது திடீர்னு நாம் பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு 2-3 சீன் வந்துச்சுன்னா வம்பா போயிடுமே அப்படின்னு நினைக்கிறப்போ இதில் அடல்ட் கண்டென்ட்டாக அந்த ஒரு தருணத்தை என்னால் பார்க்க முடியல. ஒரு கப்புள்ஸ்னால் நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாக தான் காமிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தளவில் நீங்கள் கம்பல்சரியாக ஃபேமிலியோடையே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல படம் தான்.
ஒரே ஒரு லிப்லாக் சீன் வரும். அதுவும் வந்து ரொம்ப ஓவராக அதில் வந்து காமம் கலந்த ஒரு கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி அதில் இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு கப்பல் டெய்லி ரெகுலர் பேசிஸில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன கேட்டால் ஃபேமிலி வாட்ச் தான். பட் இல்லை சார் எதுவும் லிப்லாக்னு வேறு சொல்கிறீங்க, நான் வேணால் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு சாய்ஸ் தான். பட் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க தவறிடாதீங்க. ரேட்டிங் நான் இதுக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ உடனே என்ன பார்த்துட்ருக்கீங்க, டக்குன்னு போய் டவுன்லோட் பண்ணி போட்டுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா பாய். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் பார்ப்போம்.